வணக்கம். நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். இந்த ஆண்டு ஆவணி மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு துவங்குது. செப்டம்பர் 16ஆம் தேதி வரை உள்ள இந்த ஆவணி மாதம் முதல் நாளே சனி பிரதோஷ நாளாக அமைந்திருக்குது. அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. தொடர்ந்து வரிசையாக விரத விசேஷங்கள் நிறைந்த இந்த ஆவணி மாத அற்புதமான நாளில் சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷம், இந்த மாத ஆவணி மாதத்தில் வரும் 2 சனி பிரதோஷம், இந்த ஆவணி மாதத்தில் வரும் 2 சனி பிரதோஷம் என்னென்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் அல்ல, இந்த ஒரு நாளை தவற விடாமல் பிரதோஷ மூர்த்தியை வழிபட்டு சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான அற்புதமான வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமானுக்குரிய அற்புதமான ஒரு விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் சனியில் வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வணங்கி சிவனை வணங்கினோன்னா அனைத்து வகை நன்மைகளும் நமக்கு சேரும் அப்படிங்கிறது முன்னோர்களின் வாக்கு. அந்த அற்புதமான சனி பிரதோஷம் இந்த மாத ஆவணி மாதத்தில் 2 நாள் வருது. அது என்னென்னைக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முதல் நாள் சனி பிரதோஷம் ஆவணி முதல் நாள் அன்னைக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமையில் வருது. இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பிரதோஷம். சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம். அடுத்த பிரதோஷம் இதே ஆவணி மாதத்தில் வரும் அடுத்த பிரதோஷம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி சனிக்கிழமையில் அதே சனி பிரதோஷம் வருது. அது மட்டுமல்ல, இந்த வருடத்தின் ஆவணி மாதத்தில் வரும் 2 சனி பிரதோஷமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த சனி பிரதோஷத்தை தவற விடாமல் சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபட வேண்டிய முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரதோஷம் அப்படின்னாலே பாவங்களை நீக்குவது அப்படிங்கிறது பொருள்படுது. இந்த நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் திறனை கட்டுப்படுத்தும் கர்ம ஆற்றல்களை அகற்றுவதற்கான வாய்ப்பின் ஜன்னல் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அற்புதமான பிரதோஷ தினத்தில் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள சிவபெருமான் கோவில் நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதிலும் அபிஷேகத்துக்கு தேவைப்படும் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள், குங்குமம், தேன், அரிசி பொடி, பால், இந்த மாதிரி விஷயங்களால் செய்யப்படும் அபிஷேகம் முழு பலனை நமக்கு பெற்றுத்தரும். அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கோவிலில் உட்கார்ந்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேக மூர்த்தியான சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் நடைபெறும் அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்க்கலாம், தரிசனம் செய்யலாம். அன்றைய நாள் முழுவதும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற தாரக மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான சனி பிரதோஷம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய 2 சனி பிரதோஷமுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த 2 சனி பிரதோஷத்தையும் தவற விடாமல் பூஜை செய்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம்.